வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ஸ்டாலினுக்கு வந்தது அதிர்ச்சி தகவல். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. உளவுத்துறை சொன்ன ஒரு பகீர் ரிப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுக்கு அப்படி என்ன தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறது அப்படின்னா, தமிழகத்தின் முதலமைச்சராகவும் தமிழகத்தின் தற்போதைய இந்தியாவையே காக்க அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வாய் உதார்களையும் திமுக பார்த்தீங்கன்னா அளித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் உளவுத்துறையின் செயல்பாடு தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு வருத்தமிக்க செய்தியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியான தகவல்களை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பரிசாக கொடுப்பதற்கு உளவுத்துறை காத்து கொண்டிருப்பதாக நமக்கு செய்திகள் என்பது கிடைக்கப்பெற்று வந்த வண்ணம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாலினை தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அல்லது மற்ற விதமான அரசியல் கட்சிகளுக்கு நிகரான அனைத்து விதமான விஷயங்களையும் உருவாக்குறதுக்கு பிளானை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா உளவுத்துறை தொடர்பாகவும் அடுத்தடுத்த செய்திகளும் அடுத்தடுத்த தகவல்களும் பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளவு எளிதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இன்னொரு விஷயத்தையும் இங்கு நான் கூற ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு மேலையும் ஆட்சி மாற்றம் நடைபெறும், கீழையும் ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க. பழிக்கு பழி அரசியலை பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்ள, தாகத்தை தீர்த்து கொள்ள அனைத்து விதமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுக்கு வந்த ஒரு அதிர்ச்சி தகவலாக இது நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் எப்படியா இருக்க போகுதுன்றது இங்க ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்ட உரையாற்றிய அனைத்து விதமான விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம A to Z எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறோம். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம A to Z பார்த்தீங்கன்னா செக் பண்ண தான் போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து தரமான வீடியோக்கள் காத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ண போறார், தமிழகத்தின் முதலமைச்சருக்கென்று சில விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்கள் வேற இருக்கிறது. ஸோ அதெல்லாம் என்னவா மாறப்போகுது, ஆட்சி கலைந்தால் காட்சியும் மாறும் என்பது புதிய பொருளாகவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கிறோம் நண்பர்களே, என்ன மாதிரியான நிகழ்வுகள்